SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்களை சரிவர வழங்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டிய நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் 3 மணி நேரத்திற்கு ஒருமுறை முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்கியதாக விளக்கமளித்திருக்கும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வடிகால் பணிகளுக்காக தமிழக அரசு செலவிட்ட 4000 கோடி ரூபாய் என்னவானது என கேள்வி எழுப்பியுள்ளார். கடுமையான மழைப்பொழிவு 17 மற்றும் 18 தேதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் 17ஆம் தேதி அறிவித்தது. வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன பழைய மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழை பொழிவு இருந்தது. இதனால் இந்த மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக காயல்பட்டினத்தில் 94 சென்டிமீட்டர் மழை. 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க, ஒவ்வொரு 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க. அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. 12ஆம் தேதி சொல்றது 16, 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள 5 நாள். 13ஆம் தேதி சொல்றது 17, 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 நாள். அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க. என்ன ஆக போகுது, எங்கே மழை கொட்ட போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போகிறாங்க. அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க.